சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை பற்றி நீ அதிகமாக யோசிக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே புரிந்து கொள்ளவே முடிகிறது. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொண்டே நான் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாதது போல கேட்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். எதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது? என்ன காரணத்திற்காக நடக்கிறது? நான் எதுவுமே தவறாக செய்யவில்லை என்றாலும் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் தேடி தேடி வந்து என்னிடம் கஷ்டப்படுத்துவது போலவே பேசுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேவையே இல்லாமல் என்னிடம் சண்டை போட வருகிறார்கள். எப்பொழுதும் அவர்களை பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது, சில விஷயங்களை நம் யாரிடம் சொல்வதும் கிடையாது. ஆனால் திடீரென்ற சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று உன்னுடைய மனமோ ஒவ்வொரு முறையும் ஏங்கிக் கொண்டு எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உனக்கு நான் சொன்னால்தான் புரியும். உனக்கு ஒரு விஷயத்தை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை. சரியா? உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே கொடுப்பது யார் தெரியுமா? ஒரு வயதான ஒரு பெண்தான். ஒரு வயதான பெண்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொடுப்பதே. அந்த பெண் உன் வீட்டை தேடி அடிக்கடி வருகிறாள். எதற்கு வருகிறாள் என்பது உனக்கு தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திற்காக வருகிறாள் என்பது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயத்தை புதிதாக செய்திருக்கிறாய்? ஏதாவது புதிதாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாயா? புதிதாக ஏதாவது பொருட்களை வாங்கியிருக்கிறாயா? புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முன்னேறுவதற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறாயா என்ற எல்லா விஷயத்தையும் அந்த வயதான பெண்ணானவள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை எடுத்துக்கொண்டு போய் அவளுக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்ல முடியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும். உன்னை பற்றி தேவையே இல்லாத விஷயங்களை கோர்த்து பேச முடியும். இதெல்லாம் அவள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவளால் பேசவும் முடியாது. அவள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தடுக்கவும் முடியாது. அதற்காக அவள் தினமும் உன் வீட்டிற்கு வருகிறாள். ஆனால் ஒன்று, உனக்கு எதுவுமே புரியாமல், அந்த வயதானவளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீ என்ன செய்கிறாய்? நீயும் நம்முடைய அம்மா போல்தானே, பேசட்டும், நமக்காக அதிகமாக அறிவுரைகளை சொல்கிறார்களே, நமக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்கிறார்கள் என்று நினைத்து நம்பி ஏமாறுகிறாய். உன்னுடைய கண் பார்வையில் எல்லாரும் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் தோன்றுவார்கள். எல்லா விஷயத்தையும் நீ சரியாகத்தான் அம்மா செய்கிறாய். எதுவாக இருந்தாலும் நான் பெரியவள், என்னிடம் கேட்டு செய். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் உண்மை ரூபம் நீ சொல்வதற்கு பிறகுதான் தெரியும். எல்லாவற்றையும் உன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய நெருக்கமான உறவுகளிடம் போய் சொல்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய எண்ணம். அதாவது ஒரு நபரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபர் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும். ஒரு நபர் மிக மிக அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ ஒரு செயலை செய்கிறாய். பெரியவர்கள் தானே ஏதாவது ஒரு விதமான வார்த்தைகளை சொல்வார்கள், நல்லதை சொல்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தை கடந்து வந்திருப்பார்கள். நம்முடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்பொழுது செய்கிறோம், அதை கேட்கும் பொழுது சில அறிவுரைகளை சொல்வார்கள் என்று நீ யதார்த்தமாக அந்த வயதான ஒரு பெண்ணிடம் போய் சொல்லும் பொழுது அவளும் ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த பெண்ணும் சொல்லிவிட்டு அந்த உன்னுடைய யோசனைகளை எடுத்து போய் வேறொரு நபர், அதாவது அவருக்கும் நெருக்கமான நபர், உனக்கும் நெருக்கமான நபரிடம் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு முன்பு உன்னுடைய யோசனைகளை வைத்து அந்த நபர் முன்னேறுவதற்காக திட்டம்தான் இது. ஏனென்றால் சிறு வயதிலிருந்து உன்னுடைய நினைவு தெரிந்ததிலிருந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டே இருப்பாய். இது இப்பொழுது செய்ய வேண்டும், அது அப்பொழுது செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஏதேதோ உனக்கு கால தாமதம் ஆனாலும் எல்லாம் சரியாக நடந்துவிடும். சிறு வயதிலிருந்து உன்னிடம் எல்லாரும் சொல்வது, நீ போடும் திட்டங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, எல்லாமே அழகாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையையும் அற்புதமாக மாற்றி விடுகிறது என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ போடும் திட்டங்களானது அழகானதாகத்தான் இருக்கிறது.
நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று செய்யும் விஷயங்கள் எல்லாம் மற்றவருக்கு ஒரு பெரிய மனிதன் தானே. இவர்களிடம் சொல்லும் பொழுது நல்ல ஒரு வார்த்தைகள் வரும் என்று நீ நினைத்தால் அது அப்படியே நேராக வராமல் அது அங்கங்கு போய் உன்னுடைய செயல் தடைகள் ஏற்படுகிறது. உன்னுடைய யோசனைகளை வைத்து ஆனவர்கள் முன்னேறுகிறார்கள். நீயே நினைப்பாய், இது என்னுடைய யோசனை ஆயிற்று, இது எப்படி மற்றவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு எப்படி அது தெரிந்து அவர்கள் முன்னேறிவிட்டார்கள், நம் செய்யும் காரியம் எப்படி தடையாகிவிட்டது என்று. ஒரு விஷயம் செய்கிறாய் என்றாய், அதை பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், அதாவது உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறார்கள் பத்தியா, உன்னுடைய அம்மா அப்பா உன் கணவன் பிள்ளை, அதை மீறி உன் வீட்டுக்குள் இருக்கிறார்கள் பத்தியா, அவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். வெளியில் இருப்பவர்கள் சொந்தத்தால் இருப்பவர்கள் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டே நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று பார்த்து கொண்டே இருப்பவரிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நீ முன்னேறுவதற்கு முன்பு உன்னுடைய யோசனைகளை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் முன்னேறிவிடுவார்கள். வயதானவர்கள் என்று பார்த்து சொல்கிறாய், ஆனால் முழு விஷயமும் அந்த பெண்ணிடம்தான் இருக்கிறது. உன் வீட்டிற்கு வந்து என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்று பார்த்து பார்த்து உன்னுடைய வீட்டில் கண்திஷ்டிகள் அதிகமாகிவிட்டது. யதார்த்தமாக யாராக இருந்தாலும் உன்னிடம் மற்றவர்களுக்கு பிடித்த குணம் இதுதான், அதனால் உனக்கு வரும் ஆபத்தும் அதுதான். மற்றவர்கள் வெளியில் போய் சொல்வார்கள் இந்த பெண் இப்படி என்று, என்னவென்று சொல்கிறேன், ஆனால் அதனால் தான் உனக்கு ஆபத்தும் வரும். எடுத்த உடனேயே யாராக இருந்தாலும் வாங்கள் வீட்டுக்குள்ளே என்று வீட்டுக்குள் கூப்பிட்டு வைத்துதான் பேசுவாய். உன்னுடைய நிலை வாசலை உள்ளே வைத்துதான் நீ பேசுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வீட்டுக்குள் வைத்துதான் பேசுவாய். நீ அப்படி கூப்பிடும் பொழுது நல்ல எண்ணம் உள்ளவர்கள் உன்னிடம் பேசுவார்கள், நீ கொடுக்கும் பலகாரத்தை சாப்பிடுவார்கள், வீட்டை விட்டு போவார்கள். ஆனால் அதுவே சில இந்த மாதிரியான புத்தி இருப்பவர்கள் உன் வீட்டில் என்ன உன்னிடம் பேசுவதை தவிர உன் வீட்டில் என்ன இருக்கிறது, என்ன நகை போட்டிருக்கிறாய், புதிதாக என்ன பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறாய், ஏதாவது வீட்டிற்கு புதிதாக செய்திருக்கிறாயா, உன்னுடைய துணையின் வருமானம் என்ன, உன்னுடைய வருமானம் என்ன, இதில்தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். இது போன்ற ஒரு நபரை வீட்டுக்குள் அனுமதிக்காதே. வாசலில் வைத்தே பேசு, வாசலிலேருந்தே அனுப்பி வைத்துவிடு. இது உனக்கு நல்லது. என்னடா சாய் இப்படி சொல்கிறார், வீட்டுக்கு வந்தவர்களே வாசலில் தான் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள் தான் அழைக்க வேண்டும் என்பார்களே, சாய் என்ன வித்தியாசமாக சொல்கிறார் என்று நினைக்காதே. சாய் சொன்னால் நல்லதாகத்தான் சொல்வேன். நல்ல மனிதர்களை, தூய்மையான மனிதர்களை, உனக்கு கெடுதலே நடக்கக்கூடாது என்று நினைக்கும் மனிதர்களை உன் வீட்டிற்குள் விடலாம். நீ எப்பொழுது வீணாக போவாய், உன்னுடைய யோசனை எடுத்து எப்பொழுது முன்னேறலாம், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்படி தள்ளிவிடலாம், நீ என்ன நகை போட்டிருக்கிறாய், என்ன பணம் வைத்திருக்கிறாய், என்ன சம்பாதிக்கிறாய், என்ன பொருள் வாங்கி வைத்திருக்கிறாய் என்று ஒரு கவுடான ஒரு எண்ணத்தோடு வரும் நபர்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம். அது இப்பொழுது உனக்கு தெரியாது, போக போக அவர்களுடைய அந்த கெட்ட அதிர்வானது, கெட்ட விஷயங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து தங்கிவிடும். அதனால்தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நல்லவர்களை மட்டுமே வீட்டுக்குள் அனுமதி. உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் எல்லாம் இங்கே எதுவும் அல்ல. உனக்கு யார் நல்லவர்கள், யார் எப்படி பார்க்கிறார்கள், எந்த கண் வைத்து பார்க்கிறார்கள் என்பது வரைக்கும் தெரிகிறது. நீ என்னிடமே வந்து சொல்வாய், இவர்கள் வந்தார்கள், இவர்கள் வந்துவிட்டு போனதற்கு பிறகு வீட்டில் சண்டை வருகிறது, வீட்டில் பிரச்சனை நடக்கிறது, வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது, இவர்கள் சாதாரணமாகத்தான் அமர்ந்திருந்தார்கள், ஆனால் வந்துவிட்டு போனதற்கு பிறகு சண்டை தான் வருகிறது வீட்டில் என்று. அது போன்ற நபர்களை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம். புரிகிறதா? நல்லதுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கொண்டால் வாழ்க்கை முன்னேறும், கேட்கவில்லை என்றால் என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.